இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் லைன் எடுத்து ரோட் ருஷி தான் வச்சு கொடுக்க போகிறோம். அந்த ரோட் ருஷிக்கு எப்படி லைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து டிபி பாக்ஸில் உள்ள ரோட்டர் ஸ்விட்சுக்கு எப்படி லைன் கொடுக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஆல்ரெடி எல்லாமே பண்ணி தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் எல்லா லூப்பிங்குமே பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 ரோட்டர் ஸ்விட்ச் வாங்கிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 3 இண்டிகேட்டர் வாங்கிக்கலாம். அதுக்குள்ளே பாக்ஸும் வாங்கிக்கோங்க. அந்த ரோட்டர் ஸ்விட்ச் நாபுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கலத்தி எடுத்துக்கலாம். அது கலத்தி எடுத்துனா எல்லாத்தையும் தனியாக கலத்தி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்க முடியும். அந்த ரோட்டர் ஸ்விட்ச் கூடயே ஒரு 4 போல் நட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த போல் நட்டு இருந்தால் தான் நம்ம வந்து அந்த போர்டில் வச்சு நம்ம வந்து டைட் பண்ண முடியும். இந்த ரோட்டர் ஸ்விட்சை வந்து எல்லாத்தையும் நம்ம கலத்தி எடுத்துக்கிறது இப்படி தான் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா கீழே இருந்து நம்ம வந்து மேலே வந்து நம்ம வந்து அந்த நாபை வந்து வெளியே எடுத்துடலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும். அந்த கவருக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்க்ரூ போல் நட்டு போட்டு நம்ம முறுக்க வேண்டியிருக்கும். இந்த மேலே உள்ள கவரை போடாமல் முறுக்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் நம்ம வந்து போல் நட்டு போடணும். இப்படி போட்டால் தான் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு வரும். அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு புஷ் ஒன்று இருக்கும். அந்த புஷ்ஷை அமுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நாபை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி 3 ரோட்டர் ஸ்விட்சையும் நம்ம வந்து மாட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இண்டிகேட்டர் வாங்கியிருந்தோம் RYBன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒய் பார்த்திங்கன்னா இல்லை. அதனால் என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட் போட்டிருக்கோம். அந்த இண்டிகேட்டர் லைட்டு பார்த்திங்கன்னா வந்து ரெட்டு எல்லோ ப்ளூ வரும். நம்மள்ட்ட வந்து எல்லோ இல்லாதனால அதுக்கு பதிலாக நம்ம வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இண்டிகேட்டரையும் மாட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ரோட்டர் ஸ்விட்சில் உள்ள புஷ் எல்லாமே போட்டு நம்ம வந்து அதை செட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நான் போனேன் அது நான் சேனல் ஈஸி வாங்க போனேன் ஈஸி வாங்க போட்டு இவன் ஈஸி எடுத்துக்காதீங்க ஈஸி பண்ணனும் ஆக்ஷன் பண்ணனும் அது பண்ணனும் அது கொஞ்சம் முடியணும் நீங்க என்ன சொல்றீங்க சரியா? இப்போ பாத்தீங்கன்னா ரோட்டர் ஸ்விட்ச்ல எல்லாமே மாட்டி எடுத்தாச்சு. நம்ம வந்து இண்டிகேட்டர் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து லைன் லூப்பிங் தான் போட போறோம். அது எப்படி லூப்பிங் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வந்து ரோட்டர் ஸ்விட்ச்ல திருப்பி பாத்தீங்கன்னா 4 ஹோல் இருக்கும். அந்த 4 ஹோல்ல பாத்தீங்கன்னா வந்து 3 ஹோல் பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும். இன்னொரு ஹோல் பாத்தீங்கன்னா தனியா இருக்கும். வரிசையா இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து இன்புட், தனியா ஒரு ஹோல் மட்டும் தான் இருக்கும். அந்த ஹோல்ல தான் நம்ம வந்து அவுட்புட் எடுக்கணும். இது எப்படி லூப்பிங் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த வரிசையா 3 ஹோல் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 3 ஹோலுக்குமே வந்து A1 A2 A3 இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர்ல இருந்து அதாவது 1ஆம் நம்பர் ரோட்டர் ஸ்விட்சுக்கும் 2ஆம் நம்பர் ரோட்டர் ஸ்விட்ச் 3ஆம் நம்பர் ரோட்டர் ஸ்விட்ச் அப்படி 3 ரோட்டர் ஸ்விட்ச் நம்ம தனியாக வச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா A1ன்னு போட்டுருக்கு தெரியுமா? அந்த A1 எங்கெல்லாம் போட்டிருக்கோம் அந்த 3லையுமே லூப்பிங் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதில் பாருங்க A1 போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு 3த்தையுமே லூப்பிங் பண்ணி எடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா A2 இருக்கும் பார்த்தீங்களா? அந்த A2வும் 3த்தையுமே லூப்பிங் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க கிளியராக தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 3வது லைன் அதாவது வந்து A3 இருக்கும் பார்த்தீங்களா? அந்த A3யும் இதே மாதிரி லூப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ரோட்டர்ஸ்லையுமே லூப்பிங்காகி வரணும். அது பார்த்தீங்கன்னா இன்புட்டில் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மாற்றி கொடுத்துடக்கூடாது. அதுதான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டருக்கு லைனை கொடுத்துடலாம். அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் எடுத்திங்கன்னா அந்த ரெட் கலரில் இருந்து நம்ம வந்து ஒன்று இன்புட்டில் இருந்து கொடுக்கணும், அல்லது அவுட்புட்டில் இருந்து கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட்டில் தான் கொடுத்துருக்கோம். இன்புட் எது? அந்த A1 A2 A3 இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் நம்ம கொடுக்கணும். அந்த ப்ளூ கலர்னால் ப்ளூ கலர் வந்து 3ஆவதுல வரும். அந்த 3ஆவதுல வந்து அதாவது A3யில் கொண்டு நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் லைட்டை கொண்டு நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ணிடணும். அதே இது பார்த்திங்கன்னா ரெட்டு குடிக்கிறதா இருந்தால் A1ல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த A1 இன்புட்டில் நம்ம வந்து லூப்பிங் பண்ணி கொண்டு வந்துருக்கோம்ல அதில் நம்ம வந்து கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஒய் பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி A2ல் இருக்கும் பார்த்திங்களா? அந்த A2ல் வந்து இன்புட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். அதாவது எல்லாமே வந்து நான் சொல்கிறது எல்லாமே லூப்பிங் பண்ணி எடுத்துக்க தெரியுமா? அதில் தான் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை கொண்டு கனெக்ட் பண்ணணும். இதே இண்டிகேட்டரில் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணலாம். அது என்னன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஈபியில் இருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம MCBக்கு வரும். MCBலேருந்து டேரெக்டாக நம்ம வந்து இந்த ரோட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம்ல அது என்னென்னா இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு லைன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதே இது நீங்கள் அவுட்புட்டில் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த ரோட்டர் ஸ்விட்சில் இருந்து அவுட்புட் போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது நீங்கள் இன்புட்டில் வந்து இந்த இண்டிகேட்டர் கொடுத்தீங்கன்னா போஸ்ட்ல இருந்து லைன் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ரோட்டர் ஸ்விட்ச் அவுட்புட்டில் இந்த இண்டிகேட்டர் கொடுத்தீங்கன்னா ரோட்டர்ஸ்ல இந்த அவுட்புட் வந்து வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த 3 ரோட்டர்ஸ்ல வந்து தனித்தனியாக ஒரு ஒயர் போட்டு எடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ரோட்டர்ஸ்லுமே வந்து சிங்கிள் லீடு அதாவது சிங்கிள் ஹோல் இருந்தால் அந்த ஹோலில் வந்து 3 ஒயர் நம்ம வந்து போட்டிருக்கோம். RYBன்னு போட்டிருக்கோம். அதை வந்து எங்கே கொண்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நம்ம மேலே தள்ளுறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மொத்த வீட்டோட மெயின்ஸுமே கிடக்கு. இப்போ நம்ம அதில் தான் ஒரு 10 dB போட்டு நம்ம வந்து சர்க்யூட்டை பிரித்து கொடுக்க போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா அதான் அவுட்புட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரோட்டர்ஸ்ல சிங்கிள் லீடை வந்துச்சுல சிங்கிள் ஹோல்லேருந்து ஒயர் எடுத்ததை நம்ம வந்து மேலே கொண்டு கொடுக்குறோம். லூப்பிங் பண்ணதை பார்த்தீங்கன்னா நேராக வந்து மீட்டருக்கு கிட்ட கொண்டு போயிடும். அதாவது நம்ம வந்து மீட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு RCCB போட்டிருக்கோம். அந்த RCCBயில் தான் வந்து அந்த லூப்பிங் பண்ண ஒயரை கொண்டு அதில் கொண்டு கனெக்ட் பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் கடந்த மாதிரி இருக்கும். அந்த எந்த ஒயர்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்சிசிபியில் இருந்து நம்ம வந்து நியூட்ரல் ஒயர் போடுறோம்ல, அதனால வந்து நம்ம வந்து ஆர்சிசிபியில் இருந்து டேரெக்டாக நம்ம வந்து மேலே வந்து டிபி பாக்ஸ் வைக்கிறனால நம்ம அதில் வந்து நியூட்ரல் லைன் எடுத்து விட்டுருக்கோம். அதில் தான் வந்து நம்ம மொத்த சர்க்யூட் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம அதில் தான் போட போகிறோம். அந்த ரோட்டரி சுவிட்சில் லூப்பிங் பண்ண ஒயர் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸு கீழே வந்து ஒரு ஹோல் போட்டுருக்கோம். அந்த ஹோல் மூலமாட்டு அந்த ஒயர் எல்லாத்தையும் கீழே எடுத்துடலாம். கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீட்டர் பக்கத்தில் தான் நம்ம கொண்டு போகணும். அதில் பக்கத்தில் ஆர்சிபி இருக்குது, அந்த ஆர்சிபியில் கொண்டு கொடுக்கணும். அந்த 3 இண்டிகேட்டருக்குமே வந்து ஒரு நியூட்ரல் தனியாக போட்டுணும். அந்த நியூட்ரலுமே எடுத்து நம்ம வந்து டேரெக்டாக ஆர்சிபிலே கொண்டு கொடுத்துடலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கலர் ஒயர் இல்லாதனால தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரில் உள்ள ரோட்டரி சுவிட்ச் லைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேப் அடிச்சிருக்கோம். அதேமாதிரி 2ஆம் நம்பர் ரோட்டரி சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேப் அடிச்சிருக்கோம். 3ஆம் நம்பர் ரோட்டரி சுவிட்சுக்கு வந்து 3 டேப் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபிலையும் பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 சொல்லிட்டு 3 ஃபேஸையும் வரிசையாக கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயரை பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இடது பக்கத்தில் வரும். இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஒயர் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம்ல, அந்த நியூட்ரல் ஒயரையும் நம்ம வந்து இண்டிகேட்டருக்காண்டி போட்ட ஒரு நியூட்ரல் ஒயரையும் சேர்த்து நம்ம வந்து இந்த நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸாக இருக்கிறத தான் நம்ம வந்து 3 ஃபேஸாக மாற்றிருக்கோம். அதனால அந்த பழைய மீட்டர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து மொத்தத்திலே வந்து ஒரு டிபி பாக்ஸ் வைக்க போகிறோம். அதனால தான் வந்து நம்ம வந்து இங்கே அந்த ஆர்சிபிலேருந்து ஒரு நியூட்ரல் வந்து மேலே எடுத்து விட்டுருக்கோம். அது மீட்ரு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே கலத்திட்டு நம்ம வந்து அதில் புதுசாக நம்ம வந்து ஒரு டிபி பாக்ஸ் செட் பண்ணி நம்ம வந்து பக்காவாக கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரோட்டரிக்கு வந்து எல்லாமே பக்காவாக லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கறதுக்கு கிளியராக இருக்கும். அதாவது எந்த டவுட்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு நம்ம வந்து எப்படி சர்வீஸ் போட்டோன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன்.